ஹலோ எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனில் கிரியேட் பண்ணிவிட்டு ஏடபிள்யூஎஸ்ல இருக்கிற மாடர்ன் கண்டெய்னர் சர்வீஸை யூஸ் பண்ணி எப்படி டெப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கு இல்லையா. ஃபஸ்ட் வந்து ஒரு டாக்கர் இமேஜ் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டாக்கர் இமேஜை வந்துட்டு அமேசான் ஈசிஆரில் புஷ் பண்ணிவிட்டு அங்கிருந்து வந்துட்டு நம்ம ஈஸியஸ் டாஸ்க் டெஃபினேஷன் கிரியேட் பண்ணிட்டு நம்ம அங்கே கிளஸ்டர் கிரியேட் பண்ணணும். ஓகே, ஸோ கிளஸ்டர் கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே சர்வீஸில் வந்துட்டு நம்ம ஃபர்கேட் யூஸ் பண்ணி இந்த அப்ளிகேஷன் வந்து டெப்ளை பண்ண போகிறோம். ஸோ ஒன்ஸ் நம்ம டெப்ளை பண்ணிட்டோம்னா அந்த சர்வீஸ் வழியாகவும் நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம லோட் பேலன்சர் ஏஎல்பி சர்வீஸை யூஸ் பண்ணியும் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்துட்டு நம்ம ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டாக லோக்கலில் வந்து ரன் பண்ணி அந்த ஜாரை வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் இப்போ பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ஜாவா ப்ராஜெக்ட் ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா pom.xml அதுக்கான டிபெண்டன்சி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இது ஒரு சிம்பிள் ப்ராஜெக்ட் தான். ஆக்டிவேட்டர் இருக்குது, ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டர் வெப் இருக்குது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் மெயின் அப்ளிகேஷன். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் மெயின் அப்ளிகேஷன் டிக்ளேர் ஆயிருக்கு. இந்த அப்ளிகேஷன் YAML வந்துட்டு நம்ம போர்ட் செட் பண்ணியிருக்கோம். அப்ளிகேஷனோட நேமு இங்கே மேனேஜ்மெண்ட் அந்த நம்ம ஆக்டிவேட்டர் ஆட் பண்ணங்காட்டி அந்த ஹெல்த் இன்ஃபோவையும் அந்த 2 எண்ட் பாயிண்ட்டையும் எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஹலோ கண்ட்ரோலர் அப்படிங்கிற ஒரு கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்துட்டு நம்ம கெட் மெத்தடில் வந்துட்டு ஏபிஐ ஹலோ அப்படிங்கிற ஒரு எண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கோம். இதுலேருந்து வந்து நம்ம இந்த டீட்டெயில்ஸ் வந்துட்டு கெட் பண்ணுறோம். இந்த அப்ளிகேஷனை வந்து நான் லோக்கலில் இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 8080 வந்து அப்ளிகேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ நான் போஸ்ட்மேன் போயிட்டு நான் ஃபஸ்ட் அந்த ஆக்டிவேட்டர் ஹெல்த் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணுறேன். ஸோ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்புன்னு வந்திருக்கு. குரூப்ஸ் லைவ்னஸ் அண்ட் ரெடினஸ் வந்து ரெண்டுமே வந்து ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கு. 200 வந்து வந்திருக்கு. கரெக்டாக. ஸோ இந்த எண்ட் பாயிண்ட் ஒர்க் ஆகுது. நம்ம இன்னொரு எண்ட் பாயிண்ட் டெஸ்ட் பண்ணலாம். இதை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு எண்ட் பாயிண்ட் என்னது, ஏபிஐ ஹலோ. கரெக்டாக. ஸோ ஏபிஐ ஹலோ அப்படின்னு கொடுத்துட்டு நான் இப்போ ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ் வந்துருக்கு. ஸோ அப்ளிகேஷன் வந்து என்ன நேம் கொடுத்தமோ அது வந்துருக்கு. ஹலோ ஃப்ரம் ஸ்ப்ரிங் பூட் ஆன் ஈஸியஸ் ஃபர்கேட் அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, ஸோ இது வந்து நான் லோக்கலில் வந்துட்டு இப்போ ரன் பண்ணியிருக்கேன். இதே வந்துட்டு ஏடபிள்யூஎஸ்ல டெப்ளை பண்ணிட்டு நம்ம சேம் எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்கணும். ஓகே, ஸோ ஏடபிள்யூஎஸ்ல டெப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டிஸ் அதோட யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஈசிஆர் அப்படின்னு ஒன்று. ஸோ ஈசிஆர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஈசிஆருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி. ஸோ இப்போ நம்ம டாக்கர் இமேஜை வந்துட்டு புல் பண்ணுறோம் இல்லையா. ஸோ புல் பண்ணுறதோ புஷ் பண்ணுறதோ வந்துட்டு நம்ம நார்மலாக டாக்கர் யூஸ் பண்ணோம்னா பப்ளிக் ரெபாசிட்டரியில் வந்து புஷ் பண்ணுவோம், புல் பண்ணுவோம். கரெக்டாக. இப்போ ஏடபிள்யூஎஸ்குள்ள நம்ம ப்ரைவேட்டாக ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நம்ம லோக்கலில் பில்ட் பண்ணுற டாக்கர் இமேஜ் வந்து பப்ளிக்கில் அவைலபிளாக இல்லாமல் அதை வந்து ஏடபிள்யூஎஸ்ல புஷ் பண்ணிட்டோம்னா நம்ம ஏடபிள்யூஎஸ் சர்வீஸில் வந்துட்டு இப்போ இசிஎஸ்ஓ இல்லை வேறு எங்காவது வேணும்னா வந்துட்டு நம்ம அந்த இமேஜ் வந்து புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் சொல்லியிருப்பாங்க. லோக்கல் டாக்கர் இமேஜ் வந்துட்டு கேனாட் புல் டைரக்ட்லி பை இசிஎஸ். ஸோ அந்த இசிஎஸ்ல இருக்கிற சர்வீஸ் வந்துட்டு புல் பண்ண முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசிஆர் அப்படிங்கிற ஒரு ரெஜிஸ்ட்ரியில் வந்துட்டு இந்த இமேஜ் வந்து புஷ் பண்ணிட்டோம்னா இந்த இசிஎஸ் சர்வீஸ் ரன் ஆகிறப்போ அங்கிருந்து வந்துட்டு அந்த டாக்கர் இமேஜ் வந்து எடுத்துக்கும். ஸோ இதுக்கான ஸ்டெப்ஸ் தான் இது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு ஜார் வந்து லோக்கலாக பில்ட் பண்ணணும். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ரன் பண்ணி பார்த்தோம். அதை பில்ட் பண்ணிட்டு பில்ட் பண்ணோம்னா நமக்கு ஜார் ஃபைல் வந்து கிடைக்கும். கரெக்டாக. அந்த ஜார் ஃபைலை வந்துட்டு டாக்கர் இமேஜாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜை வந்துட்டு ஈசிஆருக்கு வந்து புஷ் பண்ணிக்கணும். ஓகே, ஒன்ஸ் ஈசிஆருக்கு புஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்துட்டு ஈசிஎஸ் ஸ்டாக் சர்வீஸில் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படின்னா அது ஒரு இமேஜ் யூஆர்எல் வந்து இருக்கும். ஒவ்வொரு இமேஜுக்கும் வந்துட்டு ஒரு யூஆர்எல் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அக்கௌண்ட் ஐடியும் ரீஜனும் வந்துட்டு சேமாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏபி சவுத் 1 யூஸ் பண்ணிங்கன்னா அதே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம லோக்கலாக வந்துட்டு ஜார் பில்ட் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் பார்க்கலாம். இப்போ என்ன கமெண்ட் ரன் பண்ணோம்னா மேவன் க்ளீன் பேக்கேஜ் அப்படிங்கிற கமெண்ட் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டார்கெட் டைரக்டரியில் இந்த மாதிரி வந்து ஜார் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம ரன் பண்ணிக்கலாம். இப்போ நான் இன்டெலிஜேக்குள்ளே வந்துட்டேன். இந்த அப்ளிகேஷன் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு மேவன் க்ளீன் பேக்கேஜ் அப்படிங்கிறது வந்துட்டு கமெண்ட் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஒன்ஸ் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஜார் ஃபைல் வந்து கிடைக்கும். கரெக்டாக. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு டாக்கர் டெஸ்க்டாப் வந்துட்டு உங்கள் லோக்கலில் இருக்கணும். ஸோ டாக்கர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நம்ம டாக்கர் இமேஜ் புஷ் பண்ணுறதுக்கு வந்து வேணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம டார்கெட் டைரக்டரியில் நமக்கு வந்துட்டு இந்த ஜார் ஃபைல் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஜார் ஃபைலை தான் வந்துட்டு நம்ம இமேஜாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ டாக்கர் இமேஜ் வந்துட்டு பில்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு லோக்கல் வந்து டாக்கர் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கணும். அதை இன்ஸ்டால் பண்ணலன்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ டாக்கர் இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நம்ம இந்த கமெண்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட் -t இசிஎஸ் ஃபர்கேட் டெமோ. இது வந்து நேம் ஆஃப் த டாக்கர் இமேஜ். நான் வந்து கரண்ட் டைரக்டரி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ கரண்ட் டைரக்டரி கொடுத்தீங்கன்னா அந்த லோக்கல் இமேஜை வந்துட்டு எடுத்துக்கும். ஸோ இந்த கமெண்ட்டை வந்து எங்கே ரன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்கர் ஃபைல் வந்து ப்ராஜெக்ட்டில் வந்து கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். அதில் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்போம்.
ஸோ இந்த ஹைபன் டிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டேக் இந்த நேமிங் கொடுக்கறதுக்காக கொடுக்கறது. இந்த டாட்டுங்கிறது வந்து அந்த டாக்கர் ஃபைல் எங்கே இருக்கோ அந்த டைரக்டரி கொடுக்கறது. ஸோ இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் போய் காட்டுறேன். இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட் டைரக்டரியில் இருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாக்கர் ஃபைல் அப்படிங்கிற ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஷார்ட்கட் மாதிரி. ஓகே, ஸோ இதில் வந்து செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பேன். இந்த ப்ராஜெக்ட் ரன் பண்ணுறதுக்கு எனக்கு வந்து என்ன ஜேடிகே வந்து வேணும், கரெக்டாக ஜேஆர்இ வந்து வேணும். ஸோ அதனால் வந்து ஃப்ரம் எக்லிப்ஸ் டெரியம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இது வந்து என்ன ஆகுனா அந்த ரெபாசிட்ரி டாக்கர் இமேஜில் இருக்கிற குளோபல் ரெபாசிட்டரிலேருந்து எடுத்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டு சர்ச் பண்ணி காட்டுறேன். இந்த hub.docker.com அப்படின்னு போனீங்கன்னா இந்த இமேஜ் நேம் தான் வந்து நம்ம அங்கே கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இமேஜ்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த ஹப்லேருந்து வந்துட்டு இந்த டாக்கர் ஃபைல் ரன் பண்ணுறப்போ வந்துட்டு அது ஆட்டோமேட்டிக்காக புல் ஆகிக்கும். இப்போ நான் வந்து அகைன் டாக்கர் ஃபைல் போயிட்டு ஸோ இதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்து எனக்கு புல் பண்ணிக்க ஒர்க்கிங் டைரக்டரி வந்துட்டு ஆப், அதாவது டாக்கர் டெஸ்க்டாப்பில் இருக்கிற ஆப் டைரக்டரியில் போயிட்டு எனக்கு இந்த ஃபோல்டரில் இருக்கிற, அதாவது டார்கெட்டில் எனக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்னாப்ஷாட் ஜார் இருக்குது, அது வந்து app.jarன்னு மாற்றிட்டு எனக்கு போர்ட் 8080 வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணிக்க. என்ட்ரி பாயிண்ட் வந்து java-jar app.jar. இது வந்து நம்ம ஜார் ஃபைல் ரன் பண்ணுறதுக்கான கமாண்ட், கரெக்டாக. ஸோ இந்த இடத்துல இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறேன்னா கரெக்டாக, அதனால தான் வந்து டாட் அப்படிங்கிற இது வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் டாக்கர் டெஸ்க்டாப் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே போயிட்டு டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த இதை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லோக்கலாக வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, ஸோ டாக்கர் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு அந்த கமெண்ட் வந்துட்டு நம்ம இங்கே வந்து டைரெக்டாக ரன் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ என்ன கமெண்ட் பார்த்தீங்கன்னா டாக்கர் பில்ட் -d அப்படின்னு கொடுத்துட்டு என்ன நேம், ஸோ ஜஸ்ட் நம்ம நேம் என்ன வேணால் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் நம்ம இங்கே வந்துட்டு ECS forget demo அப்படின்னு கொடுத்துட்டு ஸ்பேஸ் கொடுத்து கரண்ட் டைரக்டரி கொடுக்கணும். கரண்ட் டைரக்டரியில் தான் இந்த டாக்கர் ஃபைல் இருக்குது. ஸோ அதனால் வந்து இது கொடுத்துக்கிறேன். ஸோ இது கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஜார் ஃபைல், அதாவது இந்த கமெண்ட் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே பார்த்தீங்கன்னா எக்லிப்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கும் இந்த இமேஜில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ காப்பி டார்கெட் அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன் போயிருச்சு. ஓகே, ஸோ எனக்கு வந்து ஆல்ரெடி இந்த இது இருக்கிறதுனால லோட் மெட்டா டேட்டா இன்டர்னலாகவே அது டவுன்லோட் ஆயிருக்கு. சப்போஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரன் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாமே நடந்துருச்சு. ஸோ அன்பேக்கிங் டு டாக்கர் அப்படிங்கிற மாதிரி லேட்டஸ்ட் அப்படிங்கிற இமேஜ் நேம் வந்துட்டு வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த டாக்கர் இமேஜ் போயிட்டு இப்போ வந்துட்டு நம்ம இந்த டாக்கரை ரன் பண்ணோம்னா நமக்கு இங்கே வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ ரன் பண்ணுறதுக்கான கமெண்ட் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி டாக்கர் இமேஜஸ் அப்படின்னு கொடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் வந்து இங்கே லிஸ்ட் ஆகுது கரெக்டாக. ECS forget demo அப்படிங்கிறது லேட்டஸ்ட் லேட்டஸ்ட்ங்கிறது டேக் நேம். ஸோ இது நம்ம இது கொடுக்கலன்னா லேட்டஸ்ட்டுங்கிறது எடுத்துக்கும். ஸோ இந்த இமேஜை வந்து நம்ம இப்போ ரன் பண்ணோம்னா நமக்கு இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் வந்துட்டு லோக்கலாக ரன் ஆகும் கரெக்டாக. ஸோ லோக்கலாக ரன் பண்ணுறதுக்கு என்ன கமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு கமெண்ட் இருக்குது. டாக்கர் ரன் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம என்ன இமேஜ் நேமோ அதை வந்து கொடுக்கணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்துட்டு நான் கிளியர் பண்ணிக்கிறேன். ஸோ டாக்கர் இமேஜ் கொடுத்துட்டு அந்த இமேஜ் நேம் வந்து எடுக்கணும் கரெக்டாக. ஸோ டாக்கர் -image அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இமேஜஸ், இமேஜஸ்ன்னு கொடுத்தோம்னா இந்த நேம் வருது கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணணும், இந்த இமேஜ் நேம் டாக்கர் ரன் -p. ஓகே, -pங்கிறது போர்ட் மேப்பிங்க்கு. ஸோ இதை வந்துட்டு நம்ம 8080 ரன் பண்ணுறோம். ஸோ 2 8080 வந்து கொடுக்கணும். ஒன்று வந்து டாக்கரோட போர்ட்டு, ஒன்று வந்து ஹோஸ்ட்டோட போர்ட்டு. ஓகே, ஸோ அது ரெண்டும் நம்ம மேப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹோஸ்ட்டோட போர்ட்டு, அதாவது 8080 நம்ம லோக்கல் ஹோஸ்ட்லேருந்து போஸ்ட்மேன்லேருந்து சென்ட் பண்ணுறோம் இல்லையா அந்த போர்ட்டு, அது வந்து டாக்கருக்கும் ஒரு போர்ட் வந்து அலோகேட் பண்ணணும். அதான் வந்து செகண்ட் போர்ட்டு. ஸோ இது ரெண்டையும் கொடுத்துட்டு நம்ம என்ன இமேஜோ அந்த இமேஜ் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த இமேஜ் நேம் வந்தது என்னது, இதை காப்பி பண்ணிவிட்டு நான் இங்கே வந்து கொடுக்குறேன். ஓகே, இது கொடுத்துட்டு ரன் கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் வந்து டாக்கரில் ரன் ஆகுது. ஓகே, நாட் இன் மை இன்டெலிஜே. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த ஆட்டோமேட்டிக்காக நம்ம இங்கே கமெண்ட் கொடுத்துருக்கு இல்லையா, java-jar app.jar அப்படிங்கிற கொடுத்துருக்குறோம் இல்லையா. ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக அது ஸ்டார்ட் ஆகிட்டு உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அகைன் நான் இங்கே போயிட்டு இந்த எண்ட் பாயிண்ட்டை ஹிட் பண்ணேன்னா நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் வந்து வந்துருச்சு. ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து டாக்கர்லேருந்து சர்வ் ஆகுது. ஓகே, ஸோ அது நீங்கள் வேணாலும் வேறு போர்ட் வேணாலும் கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே, நம்ம இப்போ வந்துட்டு டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ அப்ளிகேஷனும் ஒர்க் ஆகுது, எல்லாமே லோக்கலில் தான் ஒர்க் ஆகுது. இப்போ வந்துட்டு எப்படி AWSக்கு வந்து புஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ AWS புஷ் பண்ணுறதுக்கு, ஸோ நான் சொன்ன மாதிரி தான் இப்போ வந்துட்டு நம்ம ரீஜன் செட் பண்ணணும், ரெபாசிட்டரி நேம் செட் பண்ணணும். ஓகே, ஸோ அது எல்லாமே இப்போ வந்துட்டு CLI வழியாக பண்ணலாம். இப்போது நம்ம AWS கான்ஃபிகர் அப்படிங்கிற கமெண்ட் ப்ராப்ளம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த க்ரெடென்ஷியல்ஸ் கேட்கும் கரெக்டாக, ஆக்சஸ் கீ கேட்கும். ஸோ அது கொடுத்துட்டு அந்த பெர்மிஷன் எல்லாமே நீங்கள் வந்து கொடுக்கணும். அந்த அக்கௌண்ட்டுக்கான பெர்மிஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த AWS ரெபாசிட்டரி வந்துட்டு லோக்கல் CLIலேருந்தே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் AWS கன்சோல் இருக்கேன். ஸோ இந்த யூசருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் AWS அமேசானோட ECSோட ஃபுல் ஆக்சஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பெர்மிஷன் இல்லைனா நீங்கள் வந்து ஆட் பெர்மிஷன் கொடுத்து இந்த பெர்மிஷன் அட்டாச் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படின்னா தான் வந்துட்டு நம்ம CLIலேருந்து கிரியேட் பண்ணுறப்போ வந்து ஒர்க் ஆகும்.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த கமெண்ட் வந்து செட் பண்ணிக்க சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ ஒரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு ரெபாசிட்டரி நேம் வந்துட்டு நான் இங்கே இருக்கிறதே கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இது வந்து என்ன நேம் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வந்து AWS ECRல வந்து கிரியேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணுறதுக்கு நான் யூஸ்வலாக வந்துட்டு UIல பண்ணுவோம். ஸோ இங்கே போயிட்டு ECR அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எலாஸ்டிக் கண்டெய்னர் ரெஜிஸ்ட்ரி அப்படின்னு வருது இல்லையா? ஸோ இங்கே போயிட்டு நீங்கள் கிரியேட் ரெபாசிட்டரி கொடுத்தீங்கன்னா இந்த வந்து கிரியேட் ஆகும். நம்ம வந்து CLI வழியாக பண்ணலாம். ஓகே. ஸோ இப்போ கிரியேட் ரெபாசிட்டரி பண்ணுறதுக்கு நம்ம என்ன நேமு அந்த ரீஜன் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே கொடுத்து பாஸ் பண்ணிக்கணும். ஸோ இதில் இங்கே வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைனா நம்ம டேரெக்டாகவே இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதை நான் இந்த ACR அப்படின்னு கொடுத்துட்டு இந்த கமெண்ட்டில் போயிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம கொடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம AWS லோக்கலில் வந்துட்டு அந்த கிரெடென்ஷியல்ஸ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களுக்கு இந்த AWS CLIயே வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துரும். ஓகே. நெக்ஸ்ட்டு ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த AWSஓட அக்கௌண்ட் ஐடி வந்து எடுக்கணும். அக்கௌண்ட் ஐடி எடுத்தோம்னா தான் இந்த அக்கௌண்ட் ஐடியை வச்சு நம்ம இந்த ECR வந்துட்டு புஷ் பண்ண முடியும். ஸோ அதுக்கான கமெண்ட் இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு உங்களோட அக்கௌண்ட் ஐடி என்னவோ அந்த ஐடி வந்து கிடச்சிரும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ECR இமேஜ் URI ஃபார்மேட் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகே. இந்த அக்கௌண்ட் நம்பருங்கிறது உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு மற்றபடி என்ன ரீஜன் என்ன நம்ம நேம் கொடுத்துருக்கோமோ அந்த ரெபாசிட்டரி நேம் கொடுத்துருக்கோமோ அதை வந்து நம்ம கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ இப்போதைக்கு நான் வந்துட்டு இதை காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இதை காப்பி பண்ணிட்டு ஒரு நோட் பேடில் போட்டுக்கலாம். ஸோ என்னோட URL வந்துட்டு இந்த மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். கரெக்டாக. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ECRல புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம லாகின் பண்ணிக்கணும். ஸோ லாகின் பண்ணால் தான் வந்துட்டு இது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்கர் வந்துட்டு கிளைண்ட் ஆத்தென்டிகேட் பண்ணும். ஸோ இது கூட ECR கூட இந்த ECR இல்லை இந்த ப்ரைவேட் ரெபாசிட்டரி இருக்க நம்மக்கிட்ட இருக்கிற லோக்கலோட இமேஜ் வந்துட்டு அங்கே எப்படி ஆத்தென்டிகேட் ஆகிட்டு நம்ம இது வழியாக வந்துட்டு எப்படி ECR கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கமெண்ட் வந்து காப்பி பண்ணிக்கிங்க. நான் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு GitHubல கொடுக்குறேன். ஓகே. ஸோ இது வந்து ஒரு HTML ஃபைல் தான். டேரெக்டாகவே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதை இந்த கமெண்ட் போட்டுட்டு ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக இந்த கமெண்ட் வழியாக வந்துட்டு உங்களுக்கு லாகின் கிரெடென்ஷியல்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ யூசர் நேம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இது வழியாக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த லாஸ்ட் இருக்குது இல்லையா, இந்த நம்பருக்கு பொதுவாக உங்களோட அக்கௌண்ட் ஐடி வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ இதை கொடுத்துட்டு இதை காப்பி பண்ணிவிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு லாகின் சக்சீட் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ ஆத்தென்டிகேட் ஆயிருச்சு. ஸோ டாக்கரில் வந்துட்டு உங்களுக்கு ஆத்தென்டிகேட் ஆயிருச்சு. ஸோ இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இமேஜை வந்துட்டு இங்கே லோக்கலில் இருக்கிற இமேஜை வந்துட்டு AWSல புஷ் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த நம்ம லாகின் பண்ணுறது. ஸோ டேக் அண்ட் புஷ் இமேஜஸ் டு ECR. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ரெபாசிட்டரியும் கிரியேட் ஆகலை. ஸோ இப்போதைக்கு வந்துட்டு நம்ம அந்த புஷ் பண்ணது மட்டும் வந்துட்டு கிரியேட் ஆயிருக்கு. கரெக்டாக. நம்ம ரெபாசிட்டரி கிரியேட் பண்ணது மட்டும் புஷ் ஆயிருக்கு. பட் இமேஜ் எதுவும் வந்துட்டு கிரியேட் ஆகலை. அந்த இமேஜை புஷ் பண்ணுறதுக்கான கமெண்ட் தான் வந்து இது. ஸோ இதில் என்ன அப்படி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேக் வந்துட்டு டாக்கர் டேக் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த டேக் நேம் வந்து கொடுத்துக்கிறோம். ஸோ நான் இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு புஷ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வந்துட்டு கொடுக்கணும். ஸோ புஷ் பண்ணுறப்போ நம்ம இங்கே ஏதாவது நேம் வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா அதே வந்து வச்சுக்கலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம இதை டேக் பண்ணிவிட்டு இங்கே புஷ் இமேஜ், அதாவது GitHub மாதிரி தான். ஒன்ஸ் நம்ம பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு புஷ் பண்ணால் தானே புஷ் ஆகும் அந்த ரிமோட் பிரான்ச்சுக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்கர் புஷ் அப்படின்னு கொடுத்துட்டு இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லோக்கலில் இருக்கிற இமேஜ் வந்துட்டு ECRக்கு வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ அந்த எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இமேஜ் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சாச்சு. கரெக்டாக. ஸோ இந்த கமெண்ட் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம இந்த நம்பர் மட்டும் நம்ம அக்கௌண்ட் நம்பர் மட்டும் நமக்கான அக்கௌண்ட் நம்பர் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இது ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இந்த இமேஜ் வந்துட்டு உங்களுக்கு டாக்கரில் இருக்கணும். ஸோ அது இருந்தால் தான் வந்துட்டு அதை புஷ் பண்ண முடியும். ஸோ ஐ திங்க் இங்கே ரெஃப்ரெஷ் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஆனால் ஸோ இங்கே இமேஜஸ் போனீங்கன்னா இந்த நேம் வருது இல்லையா, சேம் நேம் வந்துட்டு நமக்கு இங்கிருந்து நம்ம ECRக்கு வந்துட்டு புஷ் பண்ணுறோம். ஓகே. ஸோ அதை காப்பி பண்ணிக்கலாம். இதை காப்பி பண்ணிவிட்டு டெர்மினல் போயிட்டு ஸோ இந்த டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நான் என்ன கொடுக்குறேன், இந்த இமேஜை வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து புஷ் பண்ணு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ECRக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம டேக் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ என்டர் கொடுத்தீங்கன்னா டேக் வந்து கிரியேட் ஆயிடுச்சு. கரெக்டாக. ஸோ இதுக்கப்புறம் புஷ் பண்ணுறதுக்கு சேம் கமெண்ட் தான். ஸோ புஷ் கொடுத்துட்டு நம்ம எந்த அக்கௌண்ட் ஐடிக்கு புஷ் பண்ணுறோமோ அதை வந்துட்டு நம்ம கொடுத்துக்கணும். ஸோ இந்த அக்கௌண்ட் ஐடி ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் டாக்கர் புஷ் அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த இமேஜ் லோக்கலில் இருக்கிற என்னோட இமேஜ் வந்துட்டு அமேசானோட ECRக்கு வந்து புஷ் ஆகுது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் புஷ்ஷிங் அப்படின்னு வருது. கரெக்டாக. ஸோ ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு இந்த இமேஜ் வந்துட்டு ECRல வந்துட்டு அவைலபிளாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படின்னா தான் வந்துட்டு ECSல வந்துட்டு இந்த இமேஜ் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்துட்டு நான் ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா நமக்கு வந்துட்டு அந்த இமேஜ் வந்து அவைலபிள் ஆயிருச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் அப்படிங்கிற டேக்கில் நமக்கு இந்த இமேஜ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. கரெக்டாக.
இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு இசிஎஸ் கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ இசிஎஸ் கிளஸ்டருங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே தான் வந்துட்டு ஒரு என்விரான்மெண்ட் கொடுக்கும். ஓகே, ஸோ நம்ம டாக்கர் இமேஜ் ரன் பண்ணுறது, அந்த டாஸ்க் டெஃபினிஷன் கிரியேட் பண்ணுறது, சர்வீஸ் கிரியேட் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு இங்கே தான் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு பில்டிங் இருக்குன்னா அங்கே வந்துட்டு நிறையா ரூம்ஸ் இருக்கு இல்லையா, ரூம்ஸு, கிச்சன்ஸு. இப்போ ஒரு ஹோட்டல் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அங்கே கிச்சன் இருக்கும், சர்வெண்ட் இருப்பாங்க, அங்கே வந்து ரெசிபி கிரியேட் பண்ணுறதுக்கு டிஷ்ஷஸ் எல்லாம் இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ ஹோட்டல் மாதிரி தான் இந்த இசிஎஸ் கிளஸ்டர். அங்கே தான் வந்துட்டு எல்லாமே நடக்கும். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக வந்து ஒரு இசிஎஸ் கிளஸ்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நான் AWS கன்சோலில் போயிட்டு இசிஎஸ் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ இந்த எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் கரெக்டாக. ஸோ இதில் போயிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த கிளஸ்டருங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப், நார்மலாக கிளஸ்டர்னாவே வந்துட்டு குரூப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், நெட்வொர்க்ஸ் அந்த மாதிரி சொல்லுவாங்க கரெக்டாக. ஸோ இங்கே கிரியேட் கிளஸ்டர் கொடுத்துட்டு, ஸோ நம்ம இங்கே கொடுத்துருக்கிற நேம் போட்டுக்கலாம், இசிஎஸ் ஃபர்கேட் டெமோ கிளஸ்டர். ஸோ டிஃபால்ட்டாக இந்த கிளஸ்டர் நேம் கொடுத்துட்டு, ஸோ இங்கே வந்து ஃபர்கேட் ஒன்லி அப்படிங்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது வந்து சர்வர்லெஸ், நம்ம வந்து EC2 எதுவுமே கிரியேட் பண்ண போகிறது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து மேனேஜ் பண்ணிக்கும். ஸோ ஒன்ஸ் இது கொடுத்துட்டிங்கன்னா மற்ற ஆப்ஷன் எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுறலாம். ஸோ இதில் ஸ்க்ரால் டவுன் பண்ணிவிட்டு க்ரியேட் கொடுத்துக்குங்க. ஓகே, ஸோ ஒன்ஸ் கிளஸ்டர் தான் இனிஷியல் ஸ்டெப். கிளஸ்டர் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம இதுக்குள்ளே வந்து சர்வீஸ் க்ரியேட் பண்ணுவோம். அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கிளஸ்டர் க்ரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போ இதோட நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இசிஎஸ் டாஸ்க் டெஃபினிஷன். ஸோ டாஸ்க் டெஃபினிஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, இது வந்து ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி. இப்போ வந்து நம்ம கிளஸ்டர் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம சர்வீஸ் க்ரியேட் பண்ணி சர்வீஸ்லேருந்து அந்த என்ன டாஸ்க் டெஃபினேஷனுங்கிறத வந்துட்டு அசைன் பண்ணுவோம். இது வந்து சிம்பிளாக இப்போ நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு என்ன டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ண போகிறோம், எவ்வளோ வந்துட்டு CPU மெமரி கொடுக்கணும், எந்த போர்ட்டில் வந்துட்டு அப்ளிகேஷன் ரன் ஆகணும், எந்த என்விரான்மெண்ட் வேரியபிள் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு சூஸ் பண்ணிக்கணும். இங்கே டாஸ்க் டெஃபினேஷனில் போயிட்டு கிரியேட் நியூ டாஸ்க் டெஃபினேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கொடுத்துட்டு இங்கே வந்து டாஸ்க் டெஃபினேஷனோட நேம் கொடுத்துக்கலாம். ஸோ சிம்பிளாக வந்துட்டு நம்ம இங்கே இசிஎஸ் ஃபர்கேட் டெமோ டாஸ்க்னு இருக்குல்ல, இதை கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே அகைன் வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் AWS ஃபர்கேட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு, அதை செலக்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து இந்த OS கான்ஃபிகரேஷன் வந்து இருக்கும். ஸோ இதுக்கு வந்துட்டு லோ கான்ஃபிகரேஷன் இருக்கும். டிஃபால்ட்டாக நெட்வொர்க் மோட் வந்துட்டு AWS VPC இருக்கட்டும். இங்கே 0.5 CPU செலக்ட் பண்ணிக்கிங்க. இங்கே மெமரியும் லோவாகவே போதும், ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் நார்மல் அப்ளிகேஷனுங்கிறனால இது ஃபைன். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாஸ்க் ரோல்ங்கிறது வந்துட்டு நம்ம இந்த பர்மிஷன் கொடுக்குற மாதிரி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே ஆல்ரெடி ஒரு ரோல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்துட்டு இந்த ரோல் வந்துட்டு நீங்கள் இங்கேயே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே க்ரியேட் பண்ணிவிட்டு அட்டாச் பண்ணாலும் ஃபைன். ஸோ இதுக்கு மெயினாக நம்ம என்ன ரோல் அட்டாச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாலிசியில் வந்துட்டு பெர்மிஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த இசிஎஸ் எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் பாலிசின்னு ஒன்று இருக்கும். ஸோ இங்கே நான் இங்கே சர்ச் பண்ணியிருக்கேன். இந்த இசிஎஸ் ஃபுல் ஆக்சஸ் கொடுத்துக்கலாம். மெயினாக நம்ம வந்துட்டு இதுக்கு வந்து AWS இசிஎஸ் டாஸ்க் எக்ஸிக்யூஷன் ரோல் பாலிசி, இந்த பெர்மிஷன் வந்துட்டு நான் ஆல்ரெடி ஒரு ரோல் க்ரியேட் பண்ணி அதில் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ரோல் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன் இங்கே. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா கண்டெய்னர் டீட்டெயில்ஸில் வந்துட்டு என்ன கண்டெய்னர், அதாவது நம்ம புஷ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கண்டெய்னர் நேம் நம்ம ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இமேஜ் URIன்னு வருது இல்லையா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌஸ் ECR இமேஜஸ். இந்த ECR இமேஜஸ் தான் நம்ம ஆல்ரெடி இங்கே புஷ் பண்ணுது. ஸோ ECS ஃபர்கேட் டெமோவில் வந்துட்டு இந்த இடத்துல தான் நம்ம அந்த லோக்கல் க்ரியேட் பண்ண டாக்கர் இமேஜ் வந்து புஷ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இமேஜ் டேக்கில் வந்துட்டு லேட்டஸ்ட் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த இமேஜ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெயினாக வந்துட்டு இந்த கண்டெய்னர் போர்ட்டுங்கிறத வந்துட்டு நம்ம 8080ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது வேணால் போர்ட் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன கண்டெய்னர் போர்ட்டுங்கிறது, வெளியே அவுட் சைட்லேருந்து அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு 8080. அந்த போர்ட் நேம்ங்கிறது வந்துட்டு ஜஸ்ட் இதை டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு போர்ட் மேப்பிங் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஸோ அந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணுறது போர்ட் 8080ல் ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது மீனிங். ஓகே, ஸோ மற்றபடி செட்டிங்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டாக விட்டுக்கலாம். ஸோ இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கிரியேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ டாஸ்க் டெஃபினிஷன் வந்துட்டு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 8080ன்னு சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ இதில் நெக்ஸ்ட் வந்தோம்னா நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசிஎஸ் சர்வீஸ். ஸோ சர்வீஸுங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு நார்மலாக வந்துட்டு இது வந்து ஒரு மேனேஜர் மாதிரி கரெக்டாக. ஸோ இது வந்து அப்ளிகேஷனை ரன் பண்ணுறதுக்கு. ஸோ ஆல் டைம் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியாது கரெக்டாக.
ஸோ அதுக்காக தான் வந்துட்டு இந்த சர்வீஸுங்கிறது கிரியேட் பண்ணி இந்த நம்ம டாஸ்க் டெஃபினிஷனை வந்து அட்டாச் பண்ணிட்டோம்னா அதில் எவ்வளோ டிசைர்ட் டாஸ்க் இப்போ நம்ம ஒரு காப்பி வேணுமா 2 காப்பி வேணுமா அப்படின்னு கொடுத்துட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த சர்வீஸ் வந்துட்டு அந்த அப்ளிகேஷனை மேனேஜ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகே. ஸோ அதில் மெயினாக நம்ம இங்கே நெட்ஒர்க்கில் வந்துட்டு பப்ளிக் ஐபி நம்ம எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அது போக வந்து இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு நீங்கள் நம்ம இன்பவுண்டு டிராஃபிக் வந்து அலோவ் கொடுக்கணும். ஸோ அது அளவு கொடுத்தோம்னா தான் வரும். இதில் மெயினாக இந்த டிசைர் டாஸ்க்குன்னு இருக்கு இல்லையா, இப்போ நான் ஒரு டாஸ்க் கொடுத்தேன்னா ஒரு அப்ளிகேஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்கும். நான் இங்கே 2 அப்படின்னு கொடுத்தேன்னா 2 ரன் ஆகிட்டே இருக்கும். சப்போஸ் 1 ஃபெயில் ஆனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு டாஸ்க்கை வந்துட்டு கிரியேட் பண்ணிவிட்டு இந்த நம்ம என்ன டிசைர் டாஸ்க் கொடுத்தோமோ அதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இதை எப்படி கிரியேட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். இப்போ இங்கே போயிட்டு கிளஸ்டருக்குள்ளே போயிட்டு கிளஸ்டர் அகைன் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே சர்வீஸ்னஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு கிரியேட் அப்படின்னு கொடுத்துட்டு டாஸ்க் டெஃபினிஷன் ஃபேமிலி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நம்ம வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ண டாஸ்க் டெஃபினிஷன் கொடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம டாஸ்க் டெஃபினிஷன் ரிவிஷன் வந்துட்டு நம்ம என்ன செலக்ட் பண்ணியிருக்கோமோ இது 1ன்னு இருக்கும், அப்படி இல்லைனா 2ன்னு இருக்கும். ஓகே, நான் 2ங்கிறது வச்சுக்கிறேன். இங்கே சர்வீஸ் நேம் வந்துட்டு நம்ம இந்த சர்வீஸ் நேம் போட்டுக்கலாம். ஓகே. ஸோ இதில் மெயினாக இப்போது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட் கான்ஃபிகரேஷனில் இருக்குது. ஸோ இதெல்லாம் டிஃபால்ட்டாகவே இருக்கட்டும். இங்கே கீழே வந்தோம்னா டிசைர் டாஸ்க் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ இங்கே வந்துட்டு 2 அப்படின்னு கொடுத்தோம்னா 2 இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ இப்போதைக்கு நான் டெமோ பர்பஸ்க்காக 1 அப்படின்னு வச்சுக்கிறேன். ஸோ இதில் நெட்வொர்க்கிங் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த மெயினாக இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு நம்ம இன்பவுண்டு வந்துட்டு அலோவ் பண்ணணும். ஸோ அதை நான் சொல்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் செக்யூரிட்டி குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு எங்கே இருக்கும் அப்படின்னா EC2ல் இருக்கும். ஸோ இங்கே போயிட்டு EC2 அப்படின்னு சர்ச் பண்ணிங்க. இந்த இடத்துல வந்துட்டு செக்யூரிட்டி குரூப்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இந்த வந்து இன்பவுண்ட் ரூல்ஸ் அவுட்பவுண்ட் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எடிட் இன்பவுண்ட் ரூல்ஸில் நான் 8080 போட்டு ஆக்சஸ் ஃப்ரம் எனிவேர் ஐபி கொடுக்குறேன். ஓகே, அப்படின்னா தான் வந்து இந்த சர்வீஸ் வந்துட்டு நம்ம அவுட் சைட்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதை வந்து சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் சேவ் பண்ணதுக்கப்புறம் இந்த சேம் செக்யூரிட்டி குரூப் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் ஐபி இப்போதைக்கு நான் வந்துட்டு டர்ன் ஆனில் வச்சுருக்கேன். அதாவது நம்ம சர்வீஸையே வந்துட்டு டைரெக்டாக நம்ம யூஆர்எல்லேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்றபடி எல்லாமே டிஃபால்ட்டாக வச்சுட்டு இதை வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ ஒன்ஸ் இது க்ரியேட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கான EC2 அந்த இன்ஸ்டன்ஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிட்டு நம்ம அப்ளிகேஷனும் வந்துட்டு ரன் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு லாக் இன்ஃபர்மேஷன் கூட வரும். ஸோ இங்கே அகைன் இந்த சர்வீஸ்குள்ளே போயிட்டு இங்கே லாக்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஸ்டன்ஸ் க்ரியேட் ஆகிட்டு உங்களுக்கு கம்ப்ளீட்டட் இனிஷியலைசேஷன் அப்படின்னு வந்திருக்கா. ஸோ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம், இது ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகட்டும். இங்கே வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்க் வந்து 1 டிசைட் அப்படின்னு இருக்குது. இந்த ஸ்டேட் வந்து பெண்டிங்கில் இருக்குது. ஸோ ஒன்ஸ் இந்த 1 டாஸ்க் வந்து க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா இங்கே வந்துட்டு ரன்னிங்கில் வந்துட்டு 1 அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1 ரன்னிங் அப்படின்னு வந்துருச்சு. இந்த லாக்லையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட லாக்ஸ் வந்துட்டு இங்கே வந்துருக்கு கரெக்டாக. தட் மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இது வந்து அந்த சர்வர்லெஸ் இன்ஸ்டன்ஸில் வந்துட்டு நம்ம அப்ளிகேஷனை வந்து டெப்ளாய் பண்ணிருச்சு. ஸோ இதை எப்படி அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே அகைன் இந்த சர்வீஸ்குள்ளே போயிட்டு இங்கே டாஸ்க் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இந்த டாஸ்க் இங்கே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஸ்டேட்டஸ் ரன்னிங்கில் இருக்கணும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்குல்ல, இதை இந்த பப்ளிக் ஐபி அட்ரஸில் வந்து நம்ம வந்து அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஐபி அட்ரஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை கொடுத்துட்டு நமக்கு வந்துட்டு என்ன போர்ட் அப்ளிகேஷன் ரன் ஆகுது 8080ல் ரன் ஆகுது கரெக்டாக. ஸோ இங்கே நான் இங்கே கோலன் கொடுத்துட்டு 8080 அப்படின்னு கொடுத்துட்டு நம்மளோட என் பாயிண்ட் வந்து செக் பண்ணி பார்க்கலாம். API ஹலோ அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷன் வந்துட்டு நம்ம ECS யூஸ் பண்ணி நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம லோக்கலில் வந்து செக் பண்ணோம் கரெக்டாக. அதை வந்து சேம் அப்ளிகேஷனோட என் பாயிண்ட் வந்துட்டு நமக்கு ECSல டெப்ளாய் ஆயிடுச்சு. அது வந்து அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இப்போது மானிட்டரிங் செக் பண்ணனாலும் நமக்கு அந்த ஆக்சுவேட்டர் ஹெல்த் போனோம்னா கிடைக்கும். ஸோ ஆக்சுவேட்டர் ஹெல்த் என் பாயிண்ட்டை கிளிக் பண்ணனாலும் நமக்கு ஸ்டேட்டஸ் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம டேரெக்டாக சர்வீசஸ்லேருந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. ஸோ இப்போ இதையே வந்துட்டு நம்ம அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸரை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ லோட் பேலன்ஸரை வச்சு எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படிங்கிறதையும் குயிக்காக பார்த்தலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோட் பேலன்ஸர் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும் கரெக்டாக. அது எங்கே இருக்கும் அப்படின்னா EC2ல் போயிட்டு
இங்கே ஸ்க்ரால் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே வந்து லோட் பேலன்சர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இங்கே வந்து கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்துட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் கிரியேட் கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஎல்பி எல்பிசிஎஸ் டெமோ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ணணும் அப்படின்னா இன்டர்நெட் ஃபேஸிங், ஏன்னா நம்ம இன்டர்நெட்லேருந்து தான் ஆக்சஸ் பண்ண போகிறோம். கரெக்டாக. ஸோ இங்கே வந்து IPv4 செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே நெட்வொர்க் மேப்பிங்கில் டிஃபால்ட்டாக விட்டுருங்க. ஸோ இந்த அவைலபிலிட்டி ஜோன் வந்துட்டு ஒரு 2 ஜோன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நார்மலாக இது ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா, என்ன ஒரு அப்ளிகேஷனும் நம்ம டைரக்ட் ஆக்சஸ் வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் வழியாக தான் நம்ம வந்துட்டு ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் செக்யூரிட்டிவே. ஓகே, ஸோ இந்த மெயினாக இந்த செக்யூரிட்டி குரூப்பில் வந்துட்டு நம்ம 2 இதை வந்துட்டு எனபிள் பண்ணணும். ஸோ அகைன் இந்த டிஃபால்ட் செக்யூரிட்டி செலக்ட் ஆகிருக்கு. கரெக்டாக. ஸோ இங்கே நான் போயிட்டு அகைன் இந்த செக்யூரிட்டி குரூப்பில் ஸோ இதில் 2 இது நீங்கள் கவனிக்கணும். ஸோ இப்போ நான் இங்கே இந்த இன்பவுண்ட் போயிட்டு இந்த எடிட் இன்பவுண்ட் கொடுத்தேன்னா நான் இந்த 8080ங்கிறத வந்துட்டு நான் வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். ஓகே, ஸோ 8080ங்கிறத அலோவ் பண்ணிக்கணும். அந்த வந்துட்டு 80ங்கிறது இது வந்து பப்ளிக் ஃபேஸிங். கரெக்டாக. ஸோ இதுதான் வந்து என்ட்ரி பாயிண்ட் அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அவுட் சைட்லேருந்து இன்டர்நெட்லேருந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது ரெண்டுமே வந்து எனிவேர் ஐபி கொடுத்துக்குங்க. ஸோ ஒன்ஸ் இது கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லிசனர் போர்ட் வந்துட்டு டிஃபால்ட்டாக 80 போர்ட்டில் வந்துட்டு இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஃபால்ட் ஆக்ஷன் ஃபார்வர்ட் டு டார்கெட் குரூப்னு ஒன்று இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரெக்வஸ்ட் வந்துட்டு ஏஎல்பிக்கு வரும், லோட் பேலன்சருக்கு வரும். லோட் பேலன்சர்லேருந்து நம்ம வந்து இசிஎஸ்ல ரன் ஆகிற அந்த போர்ட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கரெக்டாக. ஸோ அதுக்காக வந்துட்டு நம்ம இங்கே ஆட் குரூப்பில் டார்கெட் குரூப்பில் வந்துட்டு அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஸோ அதை எப்படி ஸ்பெசிஃபை பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டார்கெட் குரூப்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் குயிக்காக காட்டுறேன். ஓகே, ஸோ இங்கே இது எப்படி டார்கெட் குரூப் கிரியேட் பண்ணலாம்னா, இங்கே EC2 அகைன் EC2 போயிட்டு இங்கே லோட் பேலன்சருக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட் குரூப்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த எடிட் டார்கெட் குரூப்ஸ் அப்படிங்கிறது கொடுத்தீங்கன்னா, ஸோ பேசிக்கலி இது என்னன்னா நம்ம என்ன போர்ட் வந்துட்டு மேப் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ நான் அங்கே 80 போர்ட் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன போர்ட் வந்துட்டு கால் ஆகணும் அப்படிங்கிறது தான் வந்துட்டு இங்கே சிம்பிளாக கொடுக்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எனக்கு கிரியேட் நியூ குரூப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் IP அட்ரஸ் சூஸ் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம இந்த நெட்வொர்க்கை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு இந்த நெட்வொர்க் போகணும் அப்படிங்கிறத கொடுக்கணும். இங்கே நேம் கொடுத்துக்குங்க. ஸோ நேம் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து IPv4 கொடுத்துக்குங்க. ஸோ ஹெல்த் செக்கோட எண்ட் பாயிண்ட் வந்து ஆக்சுவேட்டர் ஹெல்த் வந்து கொடுத்துக்கணும். ஓகே, ஆக்சுவேட்டர் டாட் ஹெல்த் அப்படிங்கிறத எண்ட் பாயிண்ட் வந்து நீங்கள் கொடுத்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், மற்றபடி இதில் எதுவும் கொடுக்க தேவையில்லை. ஜஸ்ட் வந்துட்டு நம்ம இந்த போர்ட் மேப்பிங் வந்துட்டு 8080, அதாவது என்ன அந்த அங்கேருந்து நான் அந்த 80 போர்ட்டை கிளிக் பண்ணுறப்ப எனக்கு நான் எங்கே ரீடைரக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கணும். ஓகே, ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சிம்பிள் தான். ஓகே, ஸோ இங்கே வந்து ஃபார்வர்ட் டு டார்கெட் குரூப் கொடுத்துட்டு இந்த டெஸ்ட் டார்கெட் குரூப் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது ஒன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட் ஆப்ஷன், கிரியேட் லோட் பேலன்சர் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் லோட் பேலன்சர் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் லிசனர் அண்ட் ரூல்ஸில் நான் 80 போர்ட் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு ஃபார்வர்ட் டு டார்கெட் குரூப் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இங்கே வந்துட்டு நம்ம லோட் பேலன்சர் மட்டும்தான் கிரியேட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக. இதை வந்து நம்ம இன்னும் அந்த ECS கூட வந்து அட்டாச் பண்ணலை. ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணலாம்னா இங்கே அகைன் இங்கே ECS அந்த சர்வீஸ் போயிட்டு இப்போ ECS சர்வீஸ் போயிட்டு நம்ம இந்த சர்வீஸில் வந்துட்டு அந்த அட்டாச் பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே அப்டேட் சர்வீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் பேலன்சர் ஆப்ஷன் வந்துட்டு கொடுத்துருப்பாங்க. பார்த்தீங்கன்னா லோட் பேலன்சிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. இங்கே யூஸ் லோட் பேலன்சிங் கொடுத்துட்டு ஆட் லோட் பேலன்சர் கொடுத்துட்டு இங்கே அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் டிஃபால்ட்டாக அந்த கண்டெய்னர் நேம் எல்லாம் இருக்கும். இங்கே வந்து சூஸ் எக்ஸிஸ்டிங் லோட் பேலன்சரில் நம்ம இப்போ கிரியேட் பண்ண லோட் பேலன்சர் வந்து கொடுக்கணும். கரெக்டாக. ஸோ இந்த லிசனரில் என்ன கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம போர்ட் 80, அதாவது போர்ட் 80 நான் கிளிக் பண்ணுறப்ப எனக்கு என்ன டார்கெட் குரூப் போகணும், டெஸ்ட் டார்கெட் குரூப் போகணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம இது அங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கிற என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் 80 கிளிக் பண்ணுறேன், எனக்கு டார்கெட் குரூப் வந்து 80 போகும். இதை வந்து நம்ம ECS கூட அட்டாச் பண்ணதுனால நம்ம அப்ளிகேஷன் வந்து 80 தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ALBலேருந்து நமக்கு இந்த டார்கெட் ECSக்கு வந்துட்டு ரீடைரக்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் இங்கே அப்டேட் கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் அகைன் அப்டேட் கொடுத்தீங்கன்னா இது கொஞ்சம் டைம் ஆகுது. இப்போ அகைன் இப்போ இங்கே ECS சர்வீஸ் போனீங்கன்னா இந்த டாஸ்க் வந்துட்டு ஒன்று கிரியேட் ஆகும். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் வெயிட் ஃபார் சம் டைம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கு. கரெக்டாக. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம ALB கிரியேட் பண்ணதுனால இன்னொரு டாஸ்க் வந்து ப்ரொவிஷன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது ரன் ஆனதுக்கப்புறம் இந்த நம்ம டிசைர் டாஸ்க் 1 இருக்கிறனால இது வந்து ஸ்டாப் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கேஸ் தான் வந்துட்டு நம்ம ரோலிங் அப்டேட்டில் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ப்ரொடக்ஷனில் வந்து அப்ளிகேஷன் வந்து டவுன் டைமே வரக்கூடாது அப்படிங்கிற டைமில் வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ரோலிங் ரீஸ்டார்ட் அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. அது பார்க்கலாம் பின்னாடி. ஸோ இதுதான் வந்துட்டு இப்போ கிரியேட் ஆனது.
ஓகே. ஸோ இப்போ நம்ம இத வந்துட்டு அப்ளிகேஷன் லோட் பேலன்ஸர் வழியா எப்படி ஆக்சஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அகைன் இந்த லோட் பேலன்சர் போயிட்டு, ஸோ இங்க பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ் நேம் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருப்பாய்ங்க. கரெக்ட்டா? ஸோ இது வந்து டைரக்ட்டா நம்ம யார் வேணா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ஐபி அட்ரஸ்க்கு பொதுவா நம்ம இத என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இத வந்து இதில ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இனிஷியலா வந்துட்டு நம்ம சர்வீஸோட ஐபி அட்ரஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணோம். கரெக்ட்டா? ஸோ இப்போ நான் வந்துட்டு லோட் பேலன்சர் வழியா நான் ஆக்சஸ் பண்ணாலும் நமக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே. ஸோ அகைன் நான் ஏபிஐ ஹெல்த் அப்படின்னு போட்டாலும் ஓகே. ஏபிஐ ஹெல்த் கிடையாது. ஏபிஐ ஹலோ. ஓகே. ஸோ இங்க நான் குடுத்தேன்னா எனக்கு வந்து அப்ளிகேஷன் வந்துட்டு ரன் ஆகுது. ஸோ திஸ் இஸ் ஒர்க்கிங் அஸ் எக்ஸ்பெக்டட். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இத நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து கொஞ்சம் லென்த்தி வீடியோ தான். பட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ட்ரை பண்ணுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது எரர் அடிச்சுனாலும் கமெண்ட்ல போடுங்க. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட கோட் வந்துட்டு நான் GitHubல அட்டாச் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஆல். இஃப் யூ லைக் த வீடியோ ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை.